நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க ஒரு பேக்கராவோ இல்ல கன்ஃபெக்ஷனராவோ இல்லைன்னா ஹோம் பேக்கராவோ இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் 10 உபயோகமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். நீங்கள் பேக்கரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ரெசிபி ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்போ தான் பார்க்குறீங்க பேக்கிங் பவுடர் காலி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? 2 பங்கு க்ரீம் ஆஃப் டாட்டர் எடுத்துக்கோங்க, அது கூட 1 பங்கு பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணுங்கள், 2-3 தடவை சீவ் பண்ணுங்கள். இப்போது பேக்கிங் பவுடர் ரெடி. நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ண போகிறீங்க அந்த டயத்துக்கு மட்டும் அப்படின்னா எதுவும் செய்ய தேவையில்லை. நீங்கள் அதை ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்ரான்ஸ் பண்ணலாம், இல்லை மெரிங் கூட பண்ணலாம். ஆனால் எக் ஒயிட் பீட் பண்ணுறப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கரெக்டான சுகர் கேஸ்டர் சுகர். கேஸ்டர் சுகர் அப்படின்றது ரொம்ப ஃபைனாக இருக்கிற கிறிஸ்டல் சுகர். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பெரிய சைஸ் கிறிஸ்டல் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் உருவாகிறப்போ அதில் இருக்கிற ஷார்ட் பெட்ஜஸ் அந்த ஏர் பபிள்ஸை கட் பண்ணும். அதனால் ப்ராப்பராக ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. பவுடர் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த உருவாகிற ஏர் பபிள்ஸை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ கரெக்டான சுகர் மெரிங் பண்ணுறதுக்கு கேஸ்டர் சுகர். ஃப்ரூட் ரைஃபிள் இல்லைனா டோனட் ஃபில் பண்ணுறதுக்கு கூட கஸ்டர்ட் சாஸ் யூஸ் பண்ணுவீங்க, வெஜிடேரியன் கஸ்டர்ட் சாஸ். அந்த கஸ்டர்ட் பவுடர் அதுக்கு யூஸ் பண்ணுறது காலி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பேனிக்காக தேவையில்லை. கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, அது கூட வெனிலா எசன்ஸ் இல்லை வெனிலா பவுடர் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி. திரும்பவும் எக் ஒயிட்டை பற்றி அந்த மேக்ரான் இல்லைனா மெரிங் பண்ணுறப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா எக் ஒயிட் பீட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ சுகர் இனிஷியலாக ஏர்லியாகவே போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது ஹெவினஸ் அதிகமாயிரும், ஒழுங்காக ஃப்ராத்தியாக வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் வெறும் எக் ஒயிட்டை மட்டும் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் கிராஜுவலாக ஆட் பண்ண ஆரம்பிங்க. நல்லா ஃப்ராத்தியாக வரும். இப்போ பீட் பண்ணதுக்கப்புறம் அது ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு அந்த பவுலை தலைகீழ திருப்பினீங்க அப்படின்னா அந்த மெரிங் கீழே விழுகாது. விழுகலைன்னா ரெடின்னு அர்த்தம். நீங்கள் ஃபங்க்ஷன்லேயோ இல்லைன்னா ஸ்டார் ஹோட்டல்லையோ போகிறப்போ சாக்லேட் ஃபவுண்டைன் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். வெறும் சாக்லேட்டை மட்டும் மெல்ட் பண்ணி அதில் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது ஃபுல்லாகவே அந்த பவுலோட ஒட்டிக்கும், ஒழுங்காக ஃப்ளோ ஆகாது. அப்போது அவங்க மட்டும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறப்பே அது கூட ஆயில் சேர்த்துட்டு மெல்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதில் ஊற்றிட்டு அதை ஆன் பண்ணால் அது பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஆயில் அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால அது ஒட்டாமல் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சின்ன குவான்டிட்டியில் பண்ணுறீங்க, மிஷினில் பண்ணல, இல்லை கையிலையோ இல்லைனா சின்ன எக் பீட்டர் வச்சோ பண்ணுறீங்க அப்படின்னா அது பட்டர் க்ரீம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா குக்கீஸுக்கு க்ரீம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ட்ரை கேக்கு க்ரீம் பண்ணுறதா இருக்கட்டும், பட்டர் அண்ட் சுகர் இல்லை மார்ஜரின் அண்ட் சுகர். இப்போ க்ரீம் பண்ணுறப்போ நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் பண்ணணும். ஒன்று கிளாக் வைஸாக இருக்கணும், இல்லை ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் க்ரீம் பண்ணுறப்போ உள்ள ஏர் இன்கார்பரேட் ஆகும். நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறப்போ டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த நீங்கள் இன்கார்பரேட் ஆன ஏர் திரும்ப வெளியில் போயிடும். ஸோ அது ஒழுங்காக ஃப்ளஃபியாக வராது. ஸோ எப்பயுமே க்ரீமிங் ப்ராசஸில் ஒரே ஒரு டைரெக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பேக்கரிலையோ இல்லை வீட்லேயோ பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா பேக்கிங்காக வாங்கி வச்சுருப்பீங்க. ரெகுலராக யூஸ் பண்ணி வேகமாக காலி ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மாதத்து அது கடந்துருச்சு அப்படின்னா பெட்டர் தூக்கி போட்டு புதுசு வாங்கிக்கிறது நல்லது. அதில் டைம் இருந்தாலுமே டைம் பாஸ் ஆக அதோட கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்கேஸ் அதவே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா பெட்டராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தூக்கி போட்டு புதுசு வாங்கிறது நல்லது. இப்போ க்ரீம் பேஸ்டு கேக்லாம் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பட்டரும் சுகரும் க்ரீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டை கொஞ்சம் சேர்ப்பீங்க. முட்டை ஒரே டயத்தில் நிறைய சேர்த்தோம் அப்படின்னா அந்த பேட்டர் கேர்டில் ஆயிரும். அது கேர்டில் ஆச்சுன்னா உங்களுக்கு என் ப்ராடக்ட் ரொம்ப க்ரம்பிளியாக இருக்கும், ஃபேமாக இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்கு கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். எக்கு சேர்க்குறப்போ கொஞ்சம் ஸ்பீடையும் கூட்டிக்கணும். ஸோ அது கேர்டில் ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். நீங்கள் மேக்ரானோ இல்லை மெரிங்கோ பண்ண போகிறீங்க அப்படின்னா எக் ஒயிட் ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு கிளிங் ராப் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து வெளியில் ஒரு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் எக் ஒயிட்டை பீட் பண்ணுறப்போ அந்த மெக்கானிக்கல் ஆக்ஷன்னால் ஹீட் ஃபார்ம் ஆகும். ரொம்ப ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் ப்ராப்பராக ஹோல்ட் ஆகாது. அதனால் கொஞ்சமாக எக் ஒயிட்டை கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஃப்ராத்தியாக வரும். நீங்கள் எக்கு ஒயிட்டாக இருக்கட்டும் இல்லை ஹோல் எக்காக இருக்கட்டும் அதை பீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பீட் பண்ணுற பவுலில் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா அந்த பீட்டிங்கில் அது ப்ராப்ளம் ஆகும். ரெண்டாவது எக் ஒயிட் நல்லா ஃப்ராத்தியாக வர்றதுக்கு எக் ஒயிட் இம்ப்ரூவர் க்ரீம் ஆஃப் டாட்டர் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக் ஒயிட் பீட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா ஃப்ராத்தியாக இருக்கும். இது போனஸ் பாயிண்ட். நீங்கள் ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க.
ஏன்னா அப்போ தான் தொண்டையில் வந்து அந்த கரகரன்னு இல்லாமல் அந்த ஸ்வீட்டை வந்து அது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டிப்ஸ் தேவைப்பட்டதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோ பண்ணிடலாம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.